வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். குளோபல் வார்மிங் இல்லைன்னா பூமி வெப்பமயமாதல் இது ஆஃப் லேட் நம்ம எல்லாருமே ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? அதோட இம்பேக்ட் என்ன? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால பூமியில் ஏற்படக்கூடிய அதிகபட்சமான வெப்பநிலை ஒரு லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு 1 டிகிரி 1.5 டிகிரி கூடி இருக்குது. இவ்வளோ தானே அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, அண்டார்டிகாவில் பெரிய பெரிய பனிமலைகள் உருகி போயிருக்குது. அதே மாதிரி இந்த குளோபல் வார்மிங்னால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை பெய்கிற பேட்டர்னே மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதை லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக நம்ம அதை பார்க்குறோம். மழையோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் நிறைய மழை கொட்டுது. அப்போ என்ன நடக்கும்னா, கொட்டக்கூடிய அந்த மழை பூமிக்கு அடியில் போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை இல்லைன்னா அக்வாஃபர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக தண்ணி வடிஞ்சு போயிடும். ஏன்னா ரொம்ப சின்ன நேரத்தில் அதிக மழை பெய்யறதுனால. அப்போது அக்வாஃபர்ஸ் ஃபில் ஆகிறது நடக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் மாதிரி மழை பெய்யறதுனால டாப் சாயில் எரோட் ஆகும். ஸோ போன வாரம் நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். துபாயிலையும் அது பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லையும் ஃப்ளாஷ் ஃப்ளட், பயங்கரமான ஃப்ளட், ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் அங்கே இருக்கிற நிறைய ஸ்ட்ரீட்ஸ்லாம் முழுகிற அளவுக்கு மழை பெஞ்சுது. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் நிறையவே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் மண்ணுக்கடியில் இருக்கிற தண்ணியை நம்ம உறிஞ்சி எடுத்துடுறோம். ஆனால் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் நிறைய வர்றதுனால அந்த கீழே தண்ணி ரிப்ளனிஷ் ஆகாத சூழ்நிலையில் எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறது? ஏன்னா விவசாயத்துக்கு நிலத்தடி நீர் ரொம்பவே பயன்படுது. அப்போ அந்த அளவு குறைஞ்சிதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் குரோட்ரான் மாதிரியான டெக்னாலஜிஸ் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். ஸோ எந்த மாதிரியான டெக்னாலஜி இருந்தால் நல்லாயிருக்கும்? குரோட்ரானை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். குரோட்ரான் செயற்கை நுண்ணறிவு மூலமாக மண் எப்போ அதோட ஈரத்தன்மை இழக்கும் அப்படிங்கிறத கணிச்சிட்டு, எப்போ எவ்வளோ நேரம் இரிகேஷன் பண்ணால் அந்த ஈரம் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதையும் கணிச்சு, அதுக்கு ஏற்றாப்புல தானாகவே வால்வ் ஆன் பண்ணி பம்ப் ஆன் பண்ணி இரிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ குரோட்ரானை யூஸ் பண்ணும்போது ஏனோ தானோ அப்படின்ட்டு நம்ம தண்ணியை கொடுக்கறதுக்கு பதிலாக எப்போ தேவையோ அப்போ மட்டும் கொடுக்கலாம். அப்போ என்ன நடக்கும்னா, தண்ணீரில் ஒரு பெரிய சிக்கனம் நடக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கரூர் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் நம்ம போய் பார்த்துருந்தோம். அங்கே ஒரு 1 இன்ச் தண்ணி தான் வரும். அந்த 1 இன்ச் தண்ணியை வச்சுக்கிட்டு 10லேருந்து 15 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காங்கேயம் பக்கத்தில் அதே மாதிரி ஒரு ஃபார்முக்கு நம்ம போகிறோம். அந்த ஃபார்ம்லேயாவது 1 இன்ச் தண்ணி இருந்தது. இங்கே எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஏக்கரை விவசாயம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்க. அது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இந்த பாண்டில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தம்பி கீழே இறங்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தண்ணியை வச்சுக்கிட்டு இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன ஏரியாவில் ரோஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்புறம் நவாப்பழம், சப்போட்டா, மாங்காய், நெல்லிக்காய். இப்போது இவ்வளோ ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது இந்த ஃபார்மை நீங்கள் இப்படி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம செடி கமர்ஷியல் கிராப்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குது. கீழே தரையை பார்த்தீங்கன்னா வறட்சியோடைய உச்சம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அதில் எந்த புல்லுமே உயிரோடு இல்லை. ஆனால் நம்ம செடிகள் எல்லாமே அழகாக வளர்ந்துருக்குது. இந்த சம்மர்லேயும் இவ்வளோ கொடுமையான தண்ணி சுச்சுவேஷன்லேயும் இந்த பயிர்களெல்லாம் காப்பாற்ற முடியுது. இது எப்படி காப்பாற்ற முடியுதுன்னா, ப்ராப்பரான இரிகேஷன் சிஸ்டம் சப்போர்ட்டட் பை குரோட்ரான். அதனால தான் இந்த செடிகளை காப்பாற்ற முடியுது. இந்த பண்ணையை பராமரிக்கிறவர் இங்கே இருக்கிற இந்த கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுட்டு இதை எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பேசியிருக்கிறாரு. அதையும் நீங்கள் கேளுங்க. இந்த கம்ப்ரெஷனில் வர தண்ணி 3 நாள் தண்ணிங்க சார். இந்த 3 நாள் தண்ணியில் நாங்கள் சேமித்து வச்சுருந்து நாவல் கன்று, சப்போட்டா, ரோஸு, காய்கறி பந்தல் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு, தீவன மசாலா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு 10 நாளைக்கு 10 மாடு இருக்குது. இந்த 10 மாட்டுக்கு தண்ணி, தீவனம் எல்லாமே இதில் உள்ளது தான் எடுக்கிறோம். ரெண்டாவது நாங்கள் 4 பேர் இருக்கோம். 4 பேர் ரூம் போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் இருந்துக்கிட்டு நாங்கள் குளிக்க, சாப்பாட்டுக்கு எல்லாமே இந்த தண்ணி தான், வேறு எந்த தண்ணியும் கிடையாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது. இதை தாங்க நாங்கள் சேஃப்டி பண்ணி வச்சுது தார்பா போட்டு இதில் தேக்கி வச்சு தாங்க நாங்கள் எல்லா சௌகரியமும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ குரோட்ரான் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது தண்ணி யூசேஜ் ரொம்பவே குறையும். ஏன்னா நம்ம எவ்வளோ தேவையோ அதை மெஷர் பண்ணி தான் குரோட்ரான் தண்ணி சப்ளை பண்ணுது. வழக்கமாக நம்ம இரிகேட் பண்ணும்போது மானாவாரியாக பண்ணி விட்ருவோம். ஸோ அது இல்லாமல் தேவையை அறிந்து கொடுக்கறதுனால தண்ணி யூசேஜ் ரொம்பவே குறையும். அப்படி ரொம்ப குறையும் போது
நம்ம வந்து லார்ஜர் ஏரியாவை இரிகேட் பண்ண முடியும். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற தண்ணியை வச்சு என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் லேண்ட் இருக்குது, 4 ஏக்கர் தான் இரிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, அதிகபட்சமான ஏரியாவை வந்து நம்ம கவர் பண்ண முடியும் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியை வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நிறைய ஏரியா கவர் பண்ணுறது மட்டும் இல்லை, வேறு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மோட்ரு ஓடுது. எவ்வளோ நேரம் மோட்ரு ஓடுதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜும் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. அந்த எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் குறையிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ப்ராசஸே ரொம்ப பொல்யூட்டிங் ப்ராசஸ். அப்போ நம்ம வந்து ஒரு பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கார்பன் எமிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிலத்தடி நீரை வந்து எந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வருங்காலங்களில் விவசாயத்துக்கு தண்ணி இருக்கும். இதை நம்ம வந்து ரொம்ப உறிஞ்சி எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்கேர்ஸ் கமாடிட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற கிராப்பை காப்பாற்றுறதுக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்தோம்னா நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கும் குரோட்ரான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரோட்ரான் வந்து ஓவராலாக தண்ணி யூசேஜை குறைக்குது, அதனால் எலக்ட்ரிசிட்டி குறையுது, அதனால் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஓரளவுக்கு குறையுது. ஸோ இந்த ரொம்ப சிக்கனமான தண்ணி பயன்பாட்டை ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்ததுனால தான் நம்மளை வந்து டாப் 100 இன்னோவேஷன்ஸில் 2023 ஆண்டில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குரோட்ரான் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு சொல்யூஷன். இந்த மாதிரியான தண்ணி பிரச்சனைகளுக்கான ஒரு முழு தீர்வு. தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம பார்க்குறோம், விவசாயத்துலேயும் பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம டொமஸ்டிக் வாட்டர் சப்ளைலையும் பார்க்குறோம். ஸோ இது உங்களை இம்பேக்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய நண்பர்களை இம்பேக்ட் பண்ணியிருக்கலாம். யாருக்கு அந்த ஒரு இம்பேக்ட் இருந்தாலும் இந்த வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். அது உங்களுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.